திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் உங்களுக்கு தேவையான எல்லா பிராண்டட் ஐட்டமும் கம்மியான விலையில் வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. நாம் இந்த பதிவில் 2015 குரூப் 2 கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். இதில் நாம் அதிகமான வார்த்தைகளுக்கான பொருள் தெரிஞ்சுக்கலாம், நிறைய ஆசிரியர் பெயரும் தெரிஞ்சுக்க போகிறோம். இது மாதிரி படிக்கிறதுனால நிறைய கேள்விகள் ரிவைஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. வாங்க தொடர்ந்து படிக்கலாம். முதல் கேள்வி, பிற மொழி சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர்கள் இருவருக்கும் இடையே கான்வர்சேஷன், விவாதம், உரையாடல். இதில் உரையாடல் தான் தமிழ். அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. இதுதான் சரியான ஆன்சர். விடையை தேர்க. சரியான சொற்றொடரை தேர்க. தாழ்வு உயர்வு கருதுதல் பிறப்பில் தவறு. பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுதல் தவறு. இதுதான் சரியான ஆர்டர். சென்டென்ஸில் வார்த்தை கரெக்டாக பொருந்தியிருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை? எனது மகள் சரியான நெஞ்செழுத்தக்காரன். அவளது தந்தை அவன் மீது உயிரையே வைத்திருக்கிறார். நும் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று அப்படிங்கிறது சரி. அவை எல்லாம் மாதவியின் நூல்கள். அவை எல்லாம், அவை நூல்கள் அப்படிங்கிறதுக்கு அவைன்னு வரணும். நும் கருத்து அப்படிங்கிறதுக்கு அன்று அப்படின்னு வரணும். நெஞ்செழுத்தக்காரன் அப்படிங்கிறது தவறு. அவளது தந்தை அவள் மீது உயிரையே வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதும் தவறாம். 3, 4 மட்டும்தான் சரியானது. நும் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கதன்று. அவை எல்லாம் மாதவியின் நூல்கள். இதே திரும்ப கேட்கலாம், படிச்சுக்கோங்க. முட்டையிட்டது சேவலா பெட்டையா அப்படிங்கிறது வினாவலு. முட்டை போட்டாலே அது பெட்டை தான். அதனால் முட்டையிட்டது சேவலா பெட்டையான்னு கேட்டிருக்காங்க. அதனால இது வினாவலு. வரை இச்சொல்லை வினையாளனையும் பெயராக்குக. வினையாளனையும் பெயர்னா ஏதாவது ஒரு பர்சனில் போய் முடியும். வரைந்தவன் வன் அப்படின்னு வரைஞ்சவங்களை சொல்லுது இல்லையா, அதனால் வரை வரைந்தவன் வந்ததுனால அது வினையாளனையும் பெயர். அடுத்த 6வது கேள்வி, டெலிகேட். டெலிகேட் அப்படின்னா பேராளர் அப்படின்னு பொருள். டெலிகேட்னா பேராளர். சாம்பியன் அப்படின்னா வாகைச்சூடி. சாம்பியன்னா வாகைச்சூடி. ப்ரொஃபஸர் அப்படின்னா கருத்துரு. ப்ரொஃபஸர்னா கருத்துரு. புரோட்டோகால் அப்படின்னா மரபு தகவு. புரோட்டோகால்னா மரபு தகவு. ஊ என்ற சொல்லின் பொருள் ஊங்கிற சொல்லின் பொருள் இறைச்சி. தூ என்னும் சொல்லின் பொருள் உண். 3 சொல்லி இன்னு. தூ என்னும் சொல்லின் பொருள் உண். பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொருத்தி பட்டியலை சரி செய்யன்னு சொல்லியிருக்காங்க. சரதம் அப்படின்னா வாய்மை. சரதம்னா வாய்மை. சூளிகை அப்படின்னா நிலாமுற்றம். சூளிகைனா நிலாமுற்றம். மகோததி. மகோததிங்கிறது கடலை குறிக்கும். அவனின்னா நாடு. அவனியிலே அப்படின்னா நாடுன்னு அர்த்தம். கீழ்காணும் கருத்துக்களில் தவறானதை சுற்றி காட்டுக. அமிழ்தத்தை கரும்புச்சாறு அப்படின்னு சொல்கிறது ஸ்ரீரங்க மரபு. இது மட்டும் தவறு. அப்போ இது 3த்தையும் நம்ம படிச்சுக்கணும். மிளகு நீரை சாத்தமுது அப்படிங்கிறது வைணவ மரபு. ஆசிரியரை ஐயா என்று அழைப்பது தான் வேலூர் ஆம்பூர்லலாம் ஐயான்னு தான் அழைப்பாங்களாம் ஆசிரியரை. திருமணம் முதலிய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கீற்று வேய்வதை கொட்டகை அப்படின்னு சொல்லுவாங்களாம் செட்டிநாட்டுக்காரங்க. கல்யாணத்தில் கீற்று வேய்கிறத கொட்டகைன்னு சொல்லுவாங்க செட்டிநாட்டில். மிளகு நீற்ற சாத்துன்னு சொல்லுவாங்க வைணவத்தில். வேலூர் ஆம்பூர் சைட்லலாம் டீச்சரை ஐயான்னு சொல்லுவாங்க. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர். இதில் என்ன மோனை வந்திருக்கு. ஏ 1 2 4 இது கீழ்கதுவாய். அதே 1 3 4ன்னு வந்ததுன்னா மேல்கதுவாய். 1 3 4 வந்ததுன்னா மேல்கதுவாய். 1 2 4 வந்ததுனால கீழ்கதுவாய். 1 2 வந்ததுன்னா இணை. தவறாக பிரிக்கப்பட்ட சொல். வெண்மதி அப்படிங்கிறது வெண்மை கூட்டல் மதின்னு பிரிஞ்சிருக்கணும். அதனால் இது தவறு. இப்போ காடிதனை அப்படிங்கிறதுக்கு காடு கூட்டல் இதனைங்கிறது சரி. வெந்து உவர்ந்து. வெந்து கூட்டல் உவர்ந்து அப்படிங்கிறது சரி. கருமுகில். கருமை கூட்டல் முகில் கருமுகில். பொருந்தாத இணையினை காண்க. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொன்னது பாரதிதாசன். யாதும் ஊரே யாவரும் கேளிர் கணியன் பூங்குன்றனார் உலக பொதுமறையை சொல்கிறாரு. உலக பொதுமறையில் உலகம் பொதுமையானது அப்படிங்கிற கருத்து இதுலேருந்து வருது. யாரும் ஊரே யாவரும் கேளுங்கிறது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்னு சொல்கிறது இளங்கோவடி. அழுது அடியடைந்த அன்பர் அப்படிங்கிறது திருமூலர் கிடையாது. அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்கவாசகர். நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மீன் அப்படிங்கிறது புறநானூற்று வரிகள்.
அடுத்து திருக்குறளை பற்றி கொடுத்துருக்காங்க. திருக்குட்டல் குறள் மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலின் திருக்குறள் அப்படின்னு பெயர் பெற்றது. ஒன்று சரி. ரெண்டாவது, நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் எதுவுமே திருக்குறளை சொல்ல மாட்டாங்க. நான்மறை தான் சதுர்வேதம்னு சொல்லுவாங்க. திருக்குறளில் 133 அதிகாரங்கள் இருக்குது. இந்த ரெண்டாவது தவறு. திருக்குறள் காலம் 32 என்று 31 தான், அதுவும் தவறு. அதனால் 1, 3 மட்டும்தான் சரி. பாரதிதாசன் வெளியிட்ட இதழோட பேர் குயில். இது நிறையா தடவை கேட்டிருக்காங்க. பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில். அடுத்து பொறுத்துக. கொக்கோதை நாடு அப்படிங்கிறது சேர நாட்டை குறிக்கும். பார்ப்பு அப்படின்னா குஞ்சி. பார்ப்புனா குஞ்சி. புள்ளினம்தான் பார்ப்புன்னு சொல்லுவாங்க. புள்ளினம்னா பறவையினம், பார்ப்புனா குஞ்சு. அல்லற் பழனம் அப்படின்னா சேற்று வயல். ஒரே பாட்டு தான், ஒரே செய்யுளை தான் இதில் பொறுத்துகையாக கேட்டிருக்காங்க. முத்தொள்ளாயிரம் பாடல். அடுத்து பாருங்கள். நாடகம் இயல் என்னும் நூலை இயற்றியவர். நாடக இயல்ங்கிற நூலை இயற்றினது பரிதிமாற் கலைஞர் தான். நாடக இயல்ங்கிற நூலை இயற்றினார். வினா எண் 19. ஏலாதி பற்றிய கூற்றுகளில் சரியானதை கேட்டிருக்காங்க. பாடல்தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம்தான் ஏலாதி. சரி. ஏலாதி நூல் தற்சிறப்பாயிரம், சிறப்பு பாயிரம் உட்பட 100 செய்யுள்கள் கொண்டது அப்படிங்கிறது தவறு. 81 செய்யுள் தான் இருக்குது ஏலாதியில். ஏலக்காய், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படிங்கிற 6 பொருட்கள் சேர்ந்த மருந்து தான் உடற்பிணியை போக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சரி. 1, 3 இரண்டுமே சரி. அடுத்து இயேசுபிரான் வழிபாட்டு பாடல் H.A. கிருட்டிணப்பிள்ளை பாடியிருக்காரு. சிவபெருமான் சிவபெருமானோட பாடலை பாடினது சுந்தரர். புத்தபிரான் பாடினது நீலகேசி, கிடையாது, தவறு. நபிகள் நாயகம் பாடினது, நபிகள் நாயகத்தை பற்றி பாடினது உமரு புலவர். சரி. இதில் பொருந்தாத இணை புத்தபிரானும் நீலகேசியும் தான். அடுத்து திருக்குற்றால குறவஞ்சியோட சரியானவை. திருக்குற்றால குறவஞ்சி நூலை இயற்றினது திரிகூடராசப்ப கவிராயர். இவர் மேலகரத்தை சேர்ந்தவர். சரி. திருக்குற்றாலநாதர் உலா வரும்போது அவரை கண்ட ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவா. அதை குறத்தி குறி சொல்லுவா. அவளுக்கு குறத்தி குறி சொல்லுவா, அந்த பையன் கிடைப்பானா கிடைக்க மாட்டானா அப்படின்னு. இதுதான் குற்றால குறவஞ்சியோட மைய கதை பொருள். இது ரெண்டுமே சரி. 1, 2 சரி. குறவஞ்சி 90 வகை சிற்றிலக்கியத்தில் ஒன்று கிடையாது. வசந்தவள்ளி திருமணங்கிற நூலும் இதுக்கு வழங்கப்படாது. இந்த பெண் பேர் தான் வசந்தவள்ளி திருமணம். சாரி, இந்த பெண் பேர் தான் வசந்தவள்ளி. ஆனால் அதை வசந்தவள்ளி திருமணம்லாம் அழைக்க மாட்டாங்க. அடுத்து பாருங்கள். மயங்கி, மருகி, பிணங்கி, வணங்கி, உயங்கி ஒருவருக்கொருவர். இந்த பாடலடியோட ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். அம்மானை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது. அம்மானை என்பது மகளிர் விளையாடும் விளையாட்டுகளில் ஒன்று. அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டு தான் அம்மானை வரி அப்படின்னு பெயர் பெற்றது. இது ரெண்டும் தான் சரி. பாடிக்கொண்டே பந்துகளை உருட்டுவது பந்து விளையாடல். அம்மானைக்கு சம்மந்தம் இல்லை. அம்மானை பாடலில் ஒரு கருத்துக்கு வினா எழுப்பி அக்கருத்தை மறுத்து இரண்டுக்கும் பொருந்தும் வகையில் ஒரு செய்தி முடிவில் ஒரு நீதி இடம்பெறும். இதெல்லாம் கிடையாது. அதனால 1, 2 மட்டும்தான் சரி. அடுத்து கடற்பயண சிறப்பை விளக்கி கூறுற ஒரு நூல். எந்தெந்த நூலில் கடற்பயணத்தை பற்றின வரிகள் இருக்குதுன்னு எடுத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. விளைந்து முதிர்ந்து விழுந்த. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படின்னு சொல்லுது மதுரை காஞ்சி. பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி பண்ணதை சொல்லுது அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் அப்படின்னு சொல்லுது புறநானூறு. கட்டுத்தறியில் யானை அசைவது போல, கட்டுத்தறியில் யானை அசைகிற மாதிரி நாவாய் அசைந்து வந்துச்சு அப்படின்னு பட்டினப்பாலை சொல்லுது. புனையா ஓவியம் என்பதன் பொருள் கரி துண்டுகளால் வரையப்படும் ஓவியம். கிருஷ்ணகிரி, கோத்தகிரி. இதில் கிரி அப்படிங்கிற சொல் மலையை குறிக்கிறது. திருவிளையாடல் புராணம் பற்றிய கீழ்கூறும் கூற்றுகளில் சரியானவை. மதுரையில் எழுந்தறியுள்ள சோமசுந்தர கடவுள் செய்த 63 திருவிளையாடல். 63 தான். அவரை மத்தி மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும். திருவிளையாடல் புராணத்தை, இது கிடையாது, தவறு. திருவிளையாடல் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழியையும் தமிழையும் நன்கு கற்றுணர்ந்தார். சரி. திருவிளையாடல் புராணம் மதுரை காண்டம், கூடல் காண்டம், திரு அளவாய் காண்டம் என்ற 3 பிரிவுகளை உடையது. 2, 3 சரி. அடுத்து பொறுத்துக. தமிழ், அதாவது பட்டியல் 1 பட்டியல் 2ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது அப்படின்னு சொன்னவர் நம்ம கால்டுவெல். எல்லா சொல்லும் பொருள் குளித்தனவே அப்படின்னு சொல்கிறது தொல்காப்பியம். தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்னு தண்டி அலங்காரம் சொல்லுது. தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்ததுன்னு சொன்னது க்ரௌல். க்ரௌல் தான் வந்து தமிழ் என்னை ஈர்த்ததுன்னு சொன்னார். அடுத்து 10 பாட்டு நூல்களில் ஆசிரியர் பெயர் கேட்டிருக்காங்க. சிறுபான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார். திருமுருகாற்றுப்படை நக்கீரர். பொருணர் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை வந்து முடத்தாம கண்ணியார். பெரும்பான் ஆற்றுப்படை வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அடுத்து கலைச்சொல் நிகரான தமிழ் சொல்லு அறிவோம். இது வந்து இந்த பிடிஎஃபே கொஞ்சம் ஷேடாக இருக்குது. இன்டர்நெட் அப்படிங்கிறது இணையம். சர்ச் இன்ஜின்னா தேடுபொறி. ஜேர்னல் அப்படின்னா மின் இதழ். புக்னா மின்னூல். இது அப்படியே புக்கில் இருக்கிறது அப்படியே கொடுத்துருக்காங்க. கீழ்காண்பனவற்றில் பொருத்தமானவற்றை தெரிவு செய்க. சன்மார்க்கம், சமரச சன்மார்க்கம் என்னும் விரித்த நோக்கினை கொண்டவர் தாய்மானவர். தாய்மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுவது, தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுவது தாய்மானவரது பாடல்கள். பொருத்தமற்றதை கேட்டிருக்காங்க. ஆண்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடமிருந்து கற்றறிந்தவர் தாயுமானவர். இது மட்டும் பொருந்தாதது. பராபர கன்னிகள் தாயுமானவரால் இயற்றப்பட்டவை, அதுவும் சரி. சரியானது சமரச சன்மார்க்கம் அப்படிங்கிற நோக்கத்தை கொண்டவர் தாயுமானவர். தமிழ் மொழியும் உபநிடதம்னு போட்டப்படுறது தாயுமானவரது பாடல்கள். பராபர கன்னிகள் வந்து தாயுமானவரால் இயற்றப்பட்டது. அடுத்து 33 அகநானூற்று பாட்டு திணை வைப்பு முறை கொடுத்துருக்காங்க. 10, 20, 30, 40 அப்படிங்கிற ஆர்டரில் போகிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெய்தல் திணை. நெய் வந்து 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபாய்க்கு கிடைக்கும். அதே மாதிரி 6, 16, 26, 36 இதில் 6 இருக்குல்ல, அதில் மருது 6 மருது 6 மருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 4, 14, 24 இதெல்லாம் வந்து முல்லை. 4 ரூபா 14 ரூபாய்க்கெலாம் முல்லை வாங்கலாம். 10 ரூபா 20 ரூபாய்க்கெலாம் நெய் வாங்கலாம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2, 8, 12, 18 குறிஞ்சி. அடுத்து ஒளி வேறுபாடு அறிதல். எத்தனை வளை இருக்கோ அத்தனையும் கொடுத்துட்டாங்க. வலை வாழை ரெண்டுலையும் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. வலை அப்படின்னா மீன் பிடிக்கிற வலை தான் வந்து சின்னலை. பெரியலை வலை அப்படின்னா பொந்து, எலி வலைன்னு சொல்லுவாங்களா, அதுக்கு இந்த லை தான் போடணும். எலி வலை, அதுக்கு பொந்துன்னு வரும். வாழை, வாழை அப்படின்னா மரத்தை தான் வாழைன்னு குறிக்கும். மரத்தை வாழை, இந்த லை தான் மரம். பெரிய லை வந்து மீன் வகை. சிறப்பு நகரம் தான் வந்து வாழையை குறிக்கும். அடுத்து கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் ராம அவதாரம். கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது. அடுத்து இரணியன் வதை படலம் வந்து வான்மீகி ராமாயணத்தில் இடம்பெறலை அப்படிங்கிறதும் சரி. அது 2 தான் சரி. மாயாசன படலம் வந்து கம்பராமாயணத்தில் இல்லாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது கம்பராமாயணத்தில் இருக்குது. கம்பர் கூறும் கம்பர் 100 பாடல்களுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்த, 100 பாடல் கிடையாது, 1000 பாடலுக்கு ஒரு தடவை தன்னை ஆதரித்தவரை போற்றி பாடியிருப்பார். நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையையும் பாடி முடித்தது வந்து யார்? பனு அகமது மரைக்காயர். அவர் தான் வந்து பாதியில் விட்டதை எடுத்து பாடி முடிச்சிருப்பார். பனு அகமது மரைக்காயர். 37 கண்ணதாசன் பாடல்கள். இதில் பொருந்தாதது. முத்தான முத்தளவோ மிதந்து வந்த முத்தளவோ கண்ணதாசன் பாடல். ஆடி அடங்கும் வாழ்க்கையடாங்கிறதும் கண்ணதாசன் பாடல். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், அதுவும் கண்ணதாசன் பாட்டு. சின்ன பயலே சேதி கேளடாங்கிறது மட்டும் கண்ணதாசன் பாடல் கிடையாதான். எந்த அளவுக்கு படிக்கணும்னு பார்த்துக்கோங்க. ராஜராஜ சோழன் உலாவை பாடியது ஒட்டக்கூத்தர். ராஜராஜ சோழன் உலா பாடினது ஒட்டக்கூத்தர். அடுத்து பொறுத்துக. மாணிக்க வாசகர். கோவை பாடியது மாணிக்க வாசகர். ஆண்டாள் நாச்சியார் திருமொழி. ஆண்டார் நாச்சியார் திருமொழி. சுந்தரர் பாடினது வந்து தாண்டகம். தாண்டகம் பாடினது சுந்தர். திருநாவுக்கரசர் வந்து இல்லை, சுந்தரர் வந்து திருத்தொண்ட தொகை. நாவுக்கரசர் தான் வந்து தாண்டக வேந்தர்னு சொல்கிறோம். நாவுக்கரசரை தான் வந்து தாண்டக வேந்தர்னு நாம் அழைக்கிறோம். அடுத்து முன்னூர் வழக்கம் மகடுவோடு இல்லை. முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொன்னது தொல்காப்பியர்.
கீழ் காண்பனவற்றில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என புகழப்பட்ட புதுவை அடுத்த வில்லியனூரில் பிறந்தவர் வாணிதாசன். திரைக்கவி திலகம்னு சொல்கிறது மருதகாசி பாடல்கள் என்னும் தலைப்பில் மருதகாசியின் பாடல்கள் தொகுத்து வெளியிடப்பட்டுள்ளதும் சரி. நீதிநெறி விளக்கம், கந்தர் கல்வி வெண்பா, கந்தர் அதுபூதி, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருவர் பாடினார். கந்தர் கல்வி வெண்பா, கந்தர் அனுபூதி கிடையாது. அடுத்து காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா என புனைப்பெயர்கள் கண்ணதாசனுக்கு உண்டு. அப்போது சி மட்டும்தான் பொருந்தாது, பாக்கி எல்லாமே சரியானவை. படிச்சுக்கோங்க, எல்லாமே முக்கியமான டேட்டாஸ். இருட்டறையில் உள்ளதடா உலகம்னு சொன்னது பாரதிதாசன். மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் எங்குள்ளது? திருப்பெருந்துறையில் உள்ளது. மாணிக்கவாசகர் கட்டின கோயில் திருப்பெருந்துறையில் உள்ளது. அழுது அடியடைந்தவரும் மாணிக்கவாசகர் தான். கள்ளர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியது நா.மு. வெங்கடசாமி நாட்டார். அடுத்து மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையின் மலர் பார்த்தவர் யாரு? அப்துல் ரஹ்மான். வேறு மலர் ரெண்டுத்தையும் பார்த்தாரு அப்துல் ரஹ்மான். மேத்தா எழுதிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் தான் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும்னு சொன்னது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலிய வெளியிட்டது வாணிதாசன். வெளியிட்ட கவிஞர் வாணிதாசன். இது ரொம்ப முக்கியமானது. தமிழ் பிரெஞ்சு கையகர முதலிய வெளியிட்டது வாணிதாசன். அவர் பாண்டிச்சேரி தானே, அதனால் ஃப்ரெஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. புனைப்பெயர் இயற்பெயர். புதுமை பித்தன் அவர் என்னன்னு சொல்லுவாங்க? சோ விருத்தாச்சலம்னு சொல்லுவாங்க. புதுமை பித்தர் சோ விருத்தாச்சலம். ஈரோடு ஜமிழன்பன் ஜெகதீசன். வாணிதாசன் எத்திராஜு. கண்ணதாசன் முத்தையா. பொருந்தாத சொல்லை கண்டறிக. தத்தை, சுகம், வெறுப்பு, கிள்ளை அப்படின்னா என்ன? இதில் பொருந்தாது வெறுப்பு, அதையே 2 தடவை கொடுத்துருக்காங்க. சுகம், கிள்ளை, தத்தை இதெல்லாம் வேறு. வெறுப்பு மட்டும், இது மூணுமே ஒரே மீனிங்கில் வரும். சுகம், கிள்ளை, தத்தை. வெறுப்புங்கிறது மட்டும் வேறு பொருளில் வரும். அடுத்து பொருட்டன்று. இதை பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும்? பொருட்டு ப்ளஸ் அன்று. பொருட்டு கூட்டல் அன்று தான் பொருட்டன்று. குறுக்கம் கேட்டிருக்காங்க. ஆயுத குறுக்கம். ஆயுத எழுது அது ஆயுத குறுக்கம். கற்றிது. ஐகார குறுக்கம். கடலை. கடலையில் ஐ வந்திருக்கா, அப்போது ஐகார குறுக்கம். ஔகார குறுக்கம் வௌவால். மகர குறுக்கம் மருண். மருண் அதுதான் மகர குறுக்கம். அடுத்து அகர வரிசைப்படி அமைக்க. மீ, மு, மோ, மே, ம. இப்போ மா தான் ஃபஸ்ட்டு ஒன்று. ம, மீ, மு, மே, மோ. இதான் சரியான வரிசை. அடுத்து பொறுத்துக. விரிநகர். விரிநகருங்கிறது வினைத்தொகை. மலரடி. மலர் போன்ற அடியா? மலர் போன்ற அடி, அதனால அது ஓமைத்தொகை. மா, பலா, வாழை மா, பலா, வாழை. மாவும் பலாவும் வாழையும் சொல்லணும். உண்மைத்தொகை. முதுமரம் அப்படின்னா முதுமையான மரம், பண்புத்தொகை. பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. 3 காலங்களில் ஒன்றை உணர்த்துறது வினை முற்று. 3 காலத்தையுமே உணர்த்துறது வினை எச்சம். வினை எச்சம் 3 காலத்தையும் உணர்த்தும். படித்தல், கற்பித்தல், எழுதல்ங்கிறது தொழில் பெயர். முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது தான் பெயரெச்சம். அதோட டெஃபனேஷனே கொடுத்துட்டு அப்படியே கேட்டிருக்காங்க. அடுத்து திணையும் அதோட தொழிலையும் கொடுத்துருக்காங்க. பொருந்தாதது. முல்லை வரகு விதைத்தல், களை பறித்தல். பாலை நிறை கவர்தல், சூறையாடுதல். குறிஞ்சி தேன் எடுத்தல், கிழங்கு அகழ்தல். மருதம் மீன் பிடித்தல் கிடையாது, நெய்தல் தான் மீன் பிடித்தல். அகர வரிசைப்படி சரியாக அமைந்த சொல் வரிசை. கண், கண்டம், கண்டு, கண்ணி. இதில் 3வது எழுத்தை நீங்கள் ஆர்டர் படி வரணும். டேக்கு அப்புறம் 2 வரணும். 2க்கு அப்புறம் தான் இந்த டி, நீ வரும் அப்படிங்கிறது ஆர்டர். நேக்கு முன்னாடி தான் டே வரும். டே, ந. டேக்கு அப்புறம் தான் 3 சரி ந வரும். அடுத்து அப்பசி மாதம். அப்பசி மாதம் அடைமழை இம்பாங்க அப்படிங்கிறத எப்படி மாற்றணும்னா ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள். அதுதான் வழக்கு சொல் நீங்கினது. பிழை நீங்கிய வடிவம். 59வது கேள்வி. கீழ் தரப்பட்டுள்ளது சரியானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க.
நான் யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள். நாம் யாம் என்பது தன்மை பன்மை பெயர்கள். சரி. வேற்றுமை உருபு ஏற்கும்போது யான் என்பது என் என்றும் யாம் என்பது எம் என்றும் நாம் என்பது நம் என்றும் திரியும். அதுவும் சரி. இது மூணுமே சரியானவை. நீ நீர் நீவீர் நீயிர் நீங்கள் என்பது முன்னிலை ஒருமை பெயர்கள் கிடையாது, முன்னிலை பன்மையும் இதில் இருக்குது. அதனால் இது தவறு. 1, 2, 3 மட்டும்தான் சரி. குவா முன்னம் இளையோன் குறுகினி கொடுக்கப்பட்ட செய்யுளில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு பொருந்தமான இலக்கண குறிப்பு. குவா அப்படிங்கிறது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். குறுகினி அப்படிங்கிறது வினையெச்சம். அடுத்து ஒரு பொறுத்துக. திரும்பவும் அதே வாளை கொடுத்துருக்காங்க. வாளை அப்படிங்கிறது இளம் பெண்ணை குறிக்கும். இந்த லை வந்ததுன்னா இளம் பெண். அதே பெரிய லை வந்ததுன்னா மீன். சிறப்பு லகரம் வந்ததுன்னா மரத்தை குறிக்கும். அடுத்து உலை. உலை அப்படிங்கிறது பிடரி மயிர். விலை அப்படிங்கிறது தயிரை குறிக்கும். பெரிய லை விலைன்னா தயிர். வலை அப்படின்னா சுரபுண்மை மரம். வலைங்கிறது சுரபுண்மை மரத்தை குறிக்கும். D2 மரத்தை குறிக்கும். இதில் எவ்வளோ முக்கியமான வார்த்தைகள் இருக்கு பாருங்கள். புதிய புதிய வார்த்தையை நிறைய கற்றுக்கலாம். வலை சிறப்பில் ஒரு மரத்தோட பெயர். வலைங்கிறதும் ஒரு மரம், வாழைங்கிறதும் ஒரு மரம். சுரப்புன்னை மரத்தை தான் வலைன்னு சொல்கிறோம். அடுத்து இன்மையுள் இன்மை விருந்துவோரால். இதில் விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு பண்பாகு பெயர். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் யாருன்னா அம்புஜத்தம்பாள். தத்தெடுக்கப்பட்ட மகள்னு அழைக்கப்பட்டது அம்புஜத்தம்மாள். அடுத்து பொருத்தமற்ற கூற்றை கேட்டிருக்காங்க. பண்டைய தமிழக சேர சோழ பாண்டியர் என்னும் மூவேந்தர்களால் ஆளப்பெற்றது. சரி. நகை அழுகை உவகை பெருமிதம் முதலான பல சுவைகள் தோன்றுமாறு பாடப்படும் பாடல் தான் பல்சுவை பாடல். தேர் யானை குதிரை காலால் படைகளின் வலிமை வீரை சிறப்புகளை போற்றுறது தான் புறப்பாடல்கள். நாட்டு வளம் செல்வ வளம் செங்கோல் மாண்புரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறது அப்படிங்கிறது தவறாம். பொருத்தமற்ற கூற்று நாட்டு வளம் இது மட்டும் பொருத்தமற்றது. இது எல்லாமே சரியானவை. அடுத்து ஒரு பொறுத்துக. பாண்டியன் பரிசு பாரதிதாசன். குயில் பாட்டு பாரதியார். ஆசிய ஜோதி கவிமணி. சங்கொலி நாமக்கல் கவிஞர். தொண்டர் சீர் பரப்புவார் அப்படின்னு போற்றப்படுறது யாருன்னா சேக்கிலார் என பெரிய புராணம் எழுதினார். 8 தொகை நூல்களுள் அக புற பாடல்கள் ரெண்டுமே உடையது பரிபாடல். முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை இவை. முத்தொள்ளாயிரம் சேர சோழ பாண்டிய வேந்தர்களை 3 பேரையும் பற்றி 900 பாட்டு அடங்கினது தான் முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரம் 2700 பாடல்கள் உள்ளன. தவறு. முத்தொள்ளாயிரத்தில் 3 மணிமே 900 அப்படின்னா 9 27 தானே வரும். முத்தொள்ளாயிரத்தில் 2700 பாடல்கள் உள்ளனன்னு சொல்கிறாங்க. அது தவறு. முத்தொள்ளாயிரத்தில் ஆசிரியர் புகழேந்தி புலவர். அதுவும் தவறு. ஏன்னா அதுக்கு ஆசிரியர் யாருன்னே தெரியலை. சேர சோழ பாண்டியரின் ஆட்சி சிறப்பு வீரம் நாட்டு வளம் இதெல்லாம் பாடினது தான் முத்தொள்ளாயிரம். அதனால் 1, 4 தான் சரி. முத்தொள்ளாயிரத்தில் பாடல்கள் எத்தனைன்னு தெரியல, நான் அப்புறம் சொல்கிறேன். அடுத்து திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமானார் என்று அழைக்கப்பட்டது யாருன்னா ராமானுஜர். ராமானுஜரை எம்பெருமானார்னு அழைச்சது யாருன்னா திருக்கோட்டியூர் நம்பி. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட நூல் தான் ஐங்குறுநூறு. நந்திக்கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. முத்தொள்ளாயிரத்துக்கும் ஆசிரியர் பெயர் கிடையாது. அடுத்து பொறுத்துக. பாருங்கள். கொண்டல் அப்படின்னா மேகத்தை குறிக்கும். தாமம்னா மாலை. புரிசை அப்படிங்கிறது மதில். புரிசை தான் மதில். மல்லல் அப்படின்னா வளம். மல்லல்னா வளம். முக்கூடற்பல்லு பற்றிய கூற்று. முக்கூடற்பல்லு. முக்கூடலில் வாழும் பள்ளி மூத்த மனைவி. முக்கூடலில் வாழும் மனைவி மூத்த மனைவி. மருதூர் பள்ளி இணைய மனைவி என்று இருவரையும் மணந்து திண்டாடும் பல்லன வாழ்க்கையை பற்றி முக்கூடற்பல்லு கூறுகிறது. முக்கூடற்பல்லு நூலில் தஞ்சை மாவட்ட பேச்சு வழக்கை காணலாம். அது தவறு. முக்கூடற்பல்லு கிடையாது. முக்கூடற்பள்ளியின் ஆசிரியர் எவர் என தெரியாது. அப்போ 1, 3 தான் சரி. கேள்வி நம்பர் 74. விருந்து கிடையாது. விற்பெருந்தடந்தோல் வீர. விற்பெருந்தடந்தோல் வீர அப்படிங்கிற வரி யாரை குறிக்குதுன்னா ராமனை குறிக்குது. கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. விற்பெருந்தடந்தோல் வீர. திருவேங்கடன் தந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார்.
திருவேங்கட தந்தாதி அப்படிங்கிறது பிள்ளை பெருமாள் ஐயங்கார். ஐங்குறுநூற்றில் முல்லைத்திணை பாடல்களை பாடியவர் பெயர் பேயனார். ஐங்குறுநூற்றில் முல்லைத்திணை பாடினது பேயனார். அகப்பொருள் பற்றி சரியற்றதை கேட்டிருக்காங்க. அகப்பொருள் பற்றிய நற்றிணை நூலின் புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று குறிப்புகளில் அறவே இடம்பெற்றிராது குறிக்கத்தக்கது. அகப்பொருள் பற்றிய நற்றிணை நூலில் புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று குறிப்புகளும் இடம்பெறவே இல்லையா? அப்போனா இது சரின்னு தான் கொடுத்துருக்காங்க. நற்றிணையில் எந்த செய்தியுமே இல்லை. நற்றிணை செய்யுள் 8 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் கொண்டது. எல்லா நூலை பற்றின விஷயத்தையும் கொடுத்துட்டாங்க. நற்றிணை செய்யுள் அகவற்பாவால் ஆனவை அப்படிங்கிறது தவறு. நற்றிணையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த மாறன் விழுதி அப்படிங்கிறதும் தவறு. பொருந்தாத இணை. அப்போது பொருந்துறதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். களிறு எரிது பயத்தல் காளைக்கு கடனின்னு சொல்கிறது புறநானூறு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வருங்கிறது திருக்குறள். கூடலில் ஆய்ந்த ஓன்தீன் தமிழ் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் கிடையாது, தவறு. பண்ணோடு தமிழ் ஒப்பாயின்னு சொல்கிறது தேவாரம். அடுத்து திரிகடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றது எதுனா திரிகடுகம் 102 வெண்பாக்களை கொண்டது அப்படிங்கிறது தவறு. திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனா திரிகடுகம் 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்து பெயர் தான் திரிகடுகம். திரினா 3. பாந்தல் உரகம் பன்னகம் பனி என்னும் சொல்லில் பொருள் பாம்பு. 3 சொல்லினி பனி பன்னகம் உரகம் பாந்தல் இது எல்லாமே பாம்பை குறிக்கும். அடுத்து பொறுத்துக. பாடு என்று குறிப்பிட்டவுடன் பாடுறது யாருன்னா ஆசுகவி. ஓசை நலம் சிறக்க பாடுபவர் மதுரகவி. தொடர்நிலை செய்யுள் பாடுபவர் வித்தாரக்கவி. சொல்லணி அமைத்து பாடுபவர் சித்தாரக்கவி. சொல்லணி சித்தாரக்கவி. தொடர்நிலை செய்யுள் வித்தாரக்கவி. ஓசையோட பாடுறது மதுரகவி. பாடுன்னு பாடுறது ஆசுகவி. இந்தியா விஜயா என்ற இதழை வெளியிட்டது பாரதியார். பொறுத்துக. மூலிகையின் பெயர் சிறப்பு பெயர் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. தூதுவளை என்னன்னு சொல்லுவோம்? ஞான பச்சிலைன்னு சொல்லுவோம். கற்றாழைய குமரின்னு சொல்லுவோம். கரிசலாங்கண்ணிய என்னன்னு சொல்லுவோம்? தேகராசம் சொல்லுவோம். தேகராசம்ங்கிறது கரிசலாங்கண்ணி. குறுமிளகு இந்திய மருந்துன்னே சொல்கிறாங்க. குறுமிளகு இந்திய மருந்து. தூதுவளைய ஞான பச்சிலை இது அதுக்கப்புறம் இந்த குரூப் 4 குரூப் 2 கேள்வியெல்லாம் இது ஒன்று எடுத்தே தனி கேள்வியாக கேட்டிருந்துருக்காங்க. நம்ம அடுத்தடுத்து பார்க்குற வினாத்தாளில் நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்து பாருங்கள். பொறுத்துக. கொலையே களவே காமத்தி விளைவே அப்படின்னு சொல்கிறது உடம்பில் தோன்றுவன. இதெல்லாம் உடம்பில் தோன்றும் நோய்கள். பொய்யே குரலை கடுஞ்சொல் பயனில் சொல் இதெல்லாம் சொல்லில் தோன்றுவன. வெகுகள் வெகுவல் வெக்கல் வெகுழல் பொல்லா காட்சி இதெல்லாம் பார்வையில் தோன்றுறதா? இதெல்லாம் உள்ளம் தன்னில் தோன்றுவது. வெக்கல் வெகுழல் பொல்லா காட்சி இதெல்லாம் உள்ளத்தில் தோன்றுவது. பிறந்தார் மூத்தார் பிணி நோயுற்றார் இறந்தார் இது எல்லாமே இயல்பாக நடக்கிறது. அடுத்து பொறுத்துக. தஞ்சை அப்ரஹாம் பண்டிதர். தஞ்சை அப்ரஹாம் பண்டிதர் யாருன்னா கருணாமிர்த சாகரம். வி.கே. சூரியநாராயண சாஸ்திரி என்ன எழுதினாரு அப்படின்னா மான விஜயம் எழுதினது பரிதிமார் கலைஞர். அதான் வி.கே. சூரியநாராயண சாஸ்திரின்னு கொடுத்துருக்காங்க. கோமல் சுவாமிநாதன் தண்ணீர். முதுநாரைங்கிறது இசைநூல். முதுநாரைங்கிறது ஒரு இசைநூல். இசைநூல் எழுதியிருக்காரு. 10 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னர் யாருன்னா கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன். 5ஆம் பத்து பாடப்பட்ட மன்னன் 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன். 2லேருந்து 8 வரைக்கும் இருக்குது. அதில் 5ஆம் பத்து கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன். முத்தொள்ளாயிரம் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமானது. பொருத்தமானது கிடையாது, தவறாக படிச்சுட்டேன். பொருத்தமற்றது. முத்தொள்ளாயிரம் பாடல்களில் புறத்திருட்டு என்னும் நூலின் வாயிலாக 108 வெண்பாக்களும்
பழைய உரைகளில் 22ம் கிடச்சிருக்கு. பழந்தமிழர் பண்பாடு, தமிழக மூவேந்தர் அவதம் படைப்புகள், வீரர்கள் போரியல் முறைகள், இதெல்லாம் வந்து எதில் பார்க்கலாம் அப்படின்னா முத்தொள்ளாயிரத்தில் பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முத்தொள்ளாயிரத்தில் புறத்திரட்டு 108, இது 22 தான் கிடச்சிருக்கு. சுவை மிகுந்த விருத்தப்பாக்களை கற்பனை காட்சியகமாக திகழ்கிறது முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறது மட்டும் தவறு. பொறுத்துக. நீல் நெடுங்கண்ணி எதுனா விசாலாட்சி. நீல் நெடுங்கண்ணி விசாலாட்சி. வால் நெடுங்கண்ணி யாருன்னா கட்கனேந்திரி தான் வால் நெடுங்கேந்திரியாம். பழமலைநாதர் யாரு அப்படின்னா விருத்தகிரீஸ்வரர் தான் வந்து பழமலைநாதர். செம்பொன் பள்ளியார் யாருன்னா சொர்ணபுரீஸ்வரர். இது வந்து சாமி பேர். நீல் நெடுங்கண்ணிங்கிறது விசாலாட்சி சாமியை கொடுக்கும். வால் நெடுங்கண்ணிங்கிறது கட்கனேந்திரிங்கிற சாமி. பழமலைநாதர் யாருன்னா விருத்தகிரீஸ்வரர், விருத்தாச்சலத்தில் இருப்பார் இவர். அதே மாதிரி செம்பொன் பள்ளியார்னு யாரை சொல்லணும்னா சொர்ணபுரீஸ்வரரை கூப்பிடுறோம். அடுத்து சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது வந்து ராப்பி சேதுப்பிள்ளை. அவரோட நூல் எந்த நூலுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா தமிழ் இன்பத்துக்கு தான் வந்து ராப்பிக்கு சாகித்ய அகாடமி கிடைச்சிது. காரைக்கால் அம்மையாரோட இயற்பெயர் புனிதவதி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் யாருன்னா வாணிதாசன். ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துட்டாங்க இதை. தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை மாற்றிக்கொண்டவர் யாருன்னா சூரிய நாராயண சாஸ்திரி. என்னன்னு மாட்டிக்கிட்டாரு, பரிதிமார் கலைஞர்னு மாற்றிக்கிட்டாரு. அடுத்து பொருத்தமற்றதை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. தஞ்சை பெரியார் பகுத்தறிவு சங்கத்தை நிறுவினார். சரி. பெரியார் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார். பெரியார் மகாத்மா காந்தியின் தொண்டர் ஆனார். ஒத்துழைமை இயக்கத்தில் பங்கேற்க 3.5 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார். அப்படிங்கிறது பொருத்தமில்லாதான், தவறாம். அடுத்து பொறுத்துக. வாவேசு ஐயர். மங்கையர்கரசியின் காதல் வாவேசு ஐயர். தாண்டவராய முதலியார் அப்படிங்கிறது பஞ்சதந்திர கதைகள். செல்வகேசர முதலியார் வந்து அபிநய கதைகள். செல்வகேசவர முதலியார் அபிநய கதைகள். கூப்பாரா அப்படிங்கிறது வந்து கூப்பாரா பாணோட நூல் வந்து சிறுகதை வந்து காணாமலே காதல். கூப்பாரா காணாமலே காதல், கூப்பா ராஜகோபாலன். பொது உடைமை புதுமை பித்தன். பொருந்தாதது தனித்தமிழ் மறைமலையடிகள். பேச்சுக்கவி அண்ணா. புரட்சி கவி வந்து பாரதிதாசன். பொது உடைமை வந்து புதுமை பித்தன் கிடையாது. பொது உடைமை கவிஞர் யாருன்னு தெரியல. தூப்ளே ஆட்சியின் ஆளுநர் மாளிகைக்கு பல்லக்கில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்படுதுன்னா அனந்தரங்கருக்கு. புகைப்பழக்கத்தை கதை கருவாக கொண்டு மெல்ல மெல்ல மர அப்படிங்கிற ஒரு சிறுகதை பழைய 10th புக்கில் இருக்கும். அது வந்து லக்ஷ்மி அவரோட ஆசிரியர். அரசு யாருடைய பிறந்தநாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறது? காமராஜர். மனநூல் இயற்றிய ஆசிரியர் திருத்தக்க தேவர். மறுபடியும் ஒரு பொறுத்துக. அம்பை வீட்டு மூலையில் ஒரு சமையலறை. அம்பைங்கிறது வீட்டு மூலையில் ஒரு சமையலறைங்கிற நூலை எழுதின ஆசிரியர் அனுராதா ரமணன் வந்து கால சுமைதாங்கிங்கிற நூல். திலகவதி வந்து காளி. பாக்கியா வந்து வலம்புரிங்கிற கதை. பாக்கியா எழுதின கதை வந்து வலம்புரி. இதோட 100 கேள்விகளும் முடியுது. 2015 குரூப் 2 கொஞ்சம் டஃப்பான கேள்விகள் இருக்கும். ஆனால் நிறைய நூலாசிரியர் பெயர்கள் இதில் இருக்குது. நம்ம புக்கில் இல்லாத நூலாசிரியர்கள் பெயர்கள் இதில் இருக்குது. ரிப்பீட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் இதை திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கோங்க. உங்கள் முயற்சிகள் விடாமுயற்சியாக மாறி வெற்றியடைய வாழ்த்துக்கள். விடாமல் படிங்க, எழுதி பாருங்கள், டெஸ்ட்டு நிறைய அட்டன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.